ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருதீன் இந்த விஷயத்தில் வந்து கமருதீன் ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுக்கிறாரு. ரொம்ப நல்ல முடிவு. இதை ஃபாலோ பண்ணான்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவருடைய எல்லா விஷயங்களும் திரும்ப மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவருக்கு நல்லது. அது என்ன முடிவுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் நடந்து போச்சு. அதை வந்துட்டு இனிஷியேட் பண்ணது நம்ம கமருதீன் தான். ட்ரிகர் பண்ணார். அதுக்கு அவங்களும் ட்ரிகர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு இது பண்ணும்போது அவங்க இப்படி தட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு பயங்கரமான விஷயத்த பண்ணிட்டார். இப்போ எல்லாருக்குமே பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குன்னா, சபரிக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்போது சபரி பண்ணும்போது ஏன் எல்லோரும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எல்லோரும் கலாச்சார். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தபோது எல்லாருக்கும் பயம் இருந்தாலும் வந்துட்டு கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணணும், விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களையும் பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதை யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். சரி, இப்போ என்னென்னு சொன்னால் வினோத், கமருதீன், விக்ரம் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க தளரூம்குள்ளே. இப்போ வினோத் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு எப்படி வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவார். தயவு செஞ்சு அதுக்கு டிஃபெண்ட் மட்டும் பண்ணிடாத. அவர் என்ன சொன்னாலும் வாங்கிக்கோ, வாயை மூடிட்டு நில்லு அப்படின்றாரு. அவருக்கு பேசுன அப்புறம் கோவம் வந்துடும், பார்த்துக்க, இப்போ நீ தான் மாட்டுவன்ற மாதிரி சொல்கிறாரு. விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க உங்களை பற்றி தப்பாக, அதாவது அவங்க இதுக்கப்புறமா அவங்க இனிமேல் உங்களை தப்பாக கூட பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நீங்கள் அதை வந்து தயவு செஞ்சு கண்டுக்காதீங்கும் போது வினோத் வந்து அவங்க எப்படி தப்பாக பேசுகிறது உனக்கு தெரியும்னு கேட்குறாரு. அவங்க இப்போ தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோ. நீ முதல்ல அவங்க ஒன்றை தான் பேசுகிறாங்கன்ற போது நினைக்காது. இது சந்தேக புத்தி. அதை முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், என் மனைவிக்கு நான் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அதை மட்டும் பண்ணிடாதுன்னு ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, விக்ரம் வந்து நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. சரியா? எப்படி வீக்கெண்ட் எபிசோடில் தெரிஞ்சிடும் இது யார் மேலே தப்புன்ற விஷயங்கள், அது எப்படி போயிருக்குன்ற விஷயங்கள். அதனால் சைலண்ட்டாக இருங்க அப்படின்றாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஆக்சுவலாக நான் சைலண்ட்டாக தான் இருந்தேன். சனிக்கிழமையே வந்து பெரிய பிரச்சனை போச்சு. அப்புறமா வினோத் வந்து திட்டினா அதுக்கப்புறம் கம்முன்னு இருந்தேன். இந்த மண்டே வந்து பிஆர் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்த உடனே அதை வச்சு சாண்ட்ராவும் பார்வதி என்னை ஓவராக வந்து கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பேச வேண்டியதாக போயிடுச்சு. அதில் கொஞ்சம் வார்த்தைகள் விட்டால் அது தப்பு தான். அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்க போனேன். ஆனால் அதுங்களும் வந்துட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ராவும் இவனும் வேறு திட்டாங்க என்ன. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. அப்புறம் சபரியை வச்சு நான் ஒரு சில விஷயங்கள் பேசினேன். ஏன்னா திரும்ப அவங்க தோணுதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி இது பண்ணுறாரு. விக்ரம் கடைசியாக ஒன்றுன்னு சொல்கிறாரு, பாரு எல்லாமே ஓகே, இனிமேல் 4 நாள் இருக்க போகுது. சரியா? அந்த 4 நாள் வேறு வழியே கிடையாது, நீ அமைதியாக தான் இருக்கணும். சரியா? அமைதியாக இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அதாவது அவர் ஒரு கிளாக் டாஸ்க்கை சொல்கிறார். அந்த கிளாஸ் நடந்தது பார்த்தீங்களா? அந்த கிளாக் டாஸ்கில் நான் உன்னை வந்து நீ இப்படி தள்ளும்போது என் நெஞ்சில் உன் கைப்பட்டுச்சு. அதை வச்சு நான் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கலாம். தலை அங்கே வந்துட்டு வினோத் இருந்தார், அவரையும் வச்சு செஞ்சுருக்கலாம். ஆனால் அங்கே பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வந்திருக்கும், உனக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பின்வாங்கி பண்ணேன். அந்த மாதிரி இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ உடனே கத்திரவலை பண்ணாமல் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பண்ணு, அது உனக்கு நல்லது. இனி 4 நாளுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது உனக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மண்டையாடுறாரு கமருதீன். இதுக்கப்புறம் நான் சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு அப்புறமா அதுக்குள்ளே பிக் பாஸ் வந்துட்டு வாங்க எல்லோரும் லிவிங் ஏரியாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது போல இருக்குது. ஸோ எல்லோரும் போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்வதி விஷயத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுனால இன்னைக்கு 4 நாள் சைலண்ட்டாக இருக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல முடிவு. இதுக்கப்புறம் அவங்க எது பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இவர் சைலண்ட்டாக இருந்தவரே வந்துட்டு இவரோட விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவ் போகிற வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.